வணக்கங்க மக்களே, எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களோ? நான் ஆறு பேசுறேன் தெரியுதா? நான் தான் ஆர்ஜே ரதி. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் ரேடியோவில் ரிலாக்ஸ் மேட்னியாக்கு. இது என்னங்க இது கேள்வியா இருக்குது? நான் கோயம்புத்தூர் பொண்ணு தானுங்க. கோயம்புத்தூர் பாஷை பேசும்போது தெரியலீங்களாக்கு நான் கோயம்புத்தூர் பொண்ணு தானே. என்ன கேள்வி கேட்குறீங்க போங்க. ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் காமிச்சின்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சரி அதெல்லாம் விடுங்கோ. எல்லாரும் நல்லா சௌகரியமா இருக்கிறீங்களோ? வீட்டில் ஒரே பிள்ளைகளோட கலகலப்பா அப்படியே நாட்கள்லாம் போய்கிட்டு இருக்குதுங்களா? என்னதான் இந்த சமயத்தில் வேலைக்கு போக முடியாமல் இருந்தாலும் இல்லை வேலைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பண்ணாலும் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் டைமு நிறைய போச்சுங்களோ. அதனால இப்போ இருக்கிற சந்தோஷத்தை நல்லாவே அனுபவிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டைம் எல்லாம் முடிஞ்சு போய் மறுபடியும் வேலைக்கு போகணும்னு வரும்போது ஐயோ நம்ம இவ்வளோ நாள் நல்லா இருந்தோமே, இதெல்லாம் மிஸ் பண்ணுறோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்து போடும். அதனால இருக்கிறத சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ எல்லாரோடையும் பேசி சந்தோஷமா சிரிச்சு விளாண்டு அப்படியே அழகா இந்த நாட்களை வந்து கொண்டு போங்க. இந்த நாட்களில் நீங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல நினைவுகளா இருக்கிற மாதிரியா பார்த்துக்கங்க. முடிஞ்சா ஒரு மரம் நடுங்க, அந்த மரம் வளரட்டு. அதை வளரும் போது நீங்க பார்க்கும்போது அது சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயம் இந்த நாள்ல என்னெல்லாம் நல்லது பண்ண முடியுமோ யாராவது 2 பேருக்கு உதவ முடிஞ்சா உதவுங்க. இல்லை அப்படின்னா ஒரு செடி, ஒரு கொடி, ஒரு மரம் ஏதாவது ஒன்று வளர்த்துங்க. அதுக்கப்புறம் வீட்லயே சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து இந்த காய்கறி, இந்த வெந்தயமெல்லாம் சும்மா போட்டாலே வளரு. அதனால இந்த வெந்தயக்கீரையெல்லாம் வளர்த்தி அதை எடுத்து சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக நம்ம வீட்டில் எந்த விதமான ரசாயனம் எதுவும் பயன்படுத்தாமோ நம்மளே வந்து வெந்தயக்கீரையை வளர்த்தி அந்த வளர்ந்த வெந்தயக்கீரையை எடுத்து சாப்பிடலாம். அதை சாப்பிடும்போது அதோட ஆரோக்கியம் வேற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அப்போதான் உங்களுக்கு புரியும் நம்ம வீட்லேயே வளர்த்துற செடியிலேருந்து வர்ற ஆரோக்கியம் எப்படி இருக்குது, எந்த மாதிரியா இருக்குது. அந்த காயாக இருந்தாலும் சரி, அந்த பழமாக இருந்தாலும் சரி, இல்லை அந்த கீரையாக இருந்தாலும் சரி, அதோட ஃப்ரெஷ்னஸ் எப்படி இருக்குதுன்னு நல்லா உணர முடியும் நம்மளால. அதனால என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு இதையும் சேர்த்து சொல்லிக் கொடுங்க. நல்ல நல்ல விஷயங்களை இந்த லாக்டவுன் டைம்ல நல்ல விதமா செஞ்சு நல்ல பதிவுகளை உங்களோட மனசுல ஏத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க செஞ்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியா போகும். இந்த லாக்டவுன் போரே அடிக்குதுங்க. அதெல்லாம் விட மறக்காம ரிலாக்ஸ் ரேடியோ மறக்காம கேளுங்க. அதுவும் ரதியோட மேட்னி ஷோவை மறந்துடாம கேட்டு போடுங்க. உங்களுக்காக ஒரு பாட்டு எடுத்து வச்சுக்கிறேன், அந்த பாட்டு கேட்டு போட்டு வாங்க. மீண்டும் சந்திக்கலாம். சமையலறையில் நான் சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா. சமையலறையில் நான் சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா. நீ விரல்கள் என்றால் நான் நகமா மோதிரமா, நீ அழகு என்றால் நான் கவியாவியனா. சமையலறையில் நான் சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான் கண்களா புத்தகமா. சர்க்கரையா, நீ படிக்கும் அறையில் நான்
கண்களா புத்தகமா? மக்களே, உன்னிகிருஷ்ணனும் சுஜாதா மோகனோட வாய்ஸ்ல வித்யாசாகரோட இசையில ஒரு அழகான பாடல் கேட்டு போட்டு வந்தீங்களோ. சமையலறையில உப்பா இருக்கிறீங்களோ சர்க்கரையா இருக்கீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. மனுஷனுக்கு மனுஷன் அக்கறையா இருக்கணும், அதைத்தான் நான் சொல்ல வரேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே உடம்பு சரியில்லாம போடுச்சுன்னா அவங்க மேல கொஞ்சம் அக்கறை காட்டணும். அவங்கள ஒதுக்கி வைக்காதீங்க. அவங்க மேல அக்கறை காட்டி அவங்க கிட்ட 4 வார்த்தை நல்லபடியா பேசணும். அந்த மாதிரி எல்லாம் அக்கறை காட்ட வேண்டியது இருக்குது. வயசானவங்களா இருந்தா எப்பயுமே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லணும். மனுஷங்கள்ட்ட மட்டும் இல்லைங்கோ, இந்த வாயில்லாத ஜீவனுக்கு மேல கூட அக்கறை காட்டலாம். ஏன்னா இந்த டைம்ல அவங்களுக்கு சோறு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது முடிஞ்சா நீங்க வெளியில வர்ற உங்க வீட்டுக்கு பக்கத்துல வர நாய்க்கு உங்க வீட்டுல இருந்து ஒரு வாய் சோறு எடுத்து போட்டா கூட அதுவும் ஒரு விதமான அக்கறை தானுங்கோ. அதனால அது நன்றியோட வாலாட்டிட்டாது இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா மனுஷங்களுக்கு மனுஷங்க அக்கறை காட்டணும். இந்த பறவைகளுக்கு மறக்காம தண்ணி எடுத்து வச்சிருங்க. வீட்டோட மாடி மேல ஏதாவது இடம் இருந்ததுன்னா ஒரு டப்பா மேல அந்த டப்பால ரேஷன் அரிசியா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு அரிசியோ ஏதோ ஒரு தானியமோ அதில் போட்டு வச்சிருங்கோ. இன்னொரு கிண்ணத்துல தண்ணி எடுத்து வச்சிருங்கோ. அதுவும் ஒரு விதமான அக்கறைங்கோ. ஒருத்தவங்களோட உயிருக்கு நம்ம சோறு போடுறதும் சரி, அவங்களுக்கு தேவைகளை கொடுக்கறது ஒரு விதமான அக்கறை அல்லவா. அதனால நம்ம குருவிகளை காப்பாற்றணும், நாய்களுக்கும் பார்த்துக்கணும், மனுஷங்களும் அக்கறை கொடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம அக்கறையா இருக்கும் பொழுது நமக்கே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு நிம்மதி இதெல்லாம் கிடைக்கி. இது நீங்க டெய்லி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குருவிகள்ல உங்களுக்காக எதிர்பார்த்து நிக்கி. அந்த சமயத்தில் நீங்கள் கொண்டு போய் வைக்கும்போது நீங்கள் குருவிகளுக்கு கூட நீங்கள் அது கூட நல்லாவே அது சாப்பிட்றது பார்க்கும்போது நெகிழ்ச்சியாக இருக்குங்க மனசுக்குள்ள. அந்த மாதிரியான சந்தோஷங்கள் எல்லாம் இந்த டைமில் தான் நம்மளால் செய்ய முடியும். ஏன்னா மித்த டைம்லலாம் நம்ம அவிய வேலை தான் பார்த்துட்டு இருப்போம். இப்போ நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. இருக்கிற டைமில் நம்ம மனசு கண்டதையும் நினச்சி குழப்பிட்டு இருக்கிறாம இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில வேலைகளை செஞ்சு எப்படிலாம் சந்தோஷமாக வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி சந்தோஷமாக வச்சுக்கலாமுங்கோ. அதுக்கு முன்னாடி அடுத்ததா அழகான ஒரு பாட்டு வருது, அது கேட்டு போட்டு வாங்கோ. தொடர்ந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறைய இருக்குது, அதில் பேசுவோம். போயிட்டு வாங்கோ. இம்புட்டு நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேட்னியாக்கு. நான் உங்க ஆர்ஜே ரவி. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கிள்ள
சற்றே நிமிர்ந்தேன், தலை சுற்றி போனேன், ஆவனே வெள்ளலடி. மின்னலை பிடித்து தூரிகை சமைத்து ரவிவர்மன் எழுதிய வதனமடி. 100 அடி பளிங்கை 6 அடியாக்கி சிற்பிகள் செதுக்கிய உருவமடி. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கிள்ளாதே. கொடுத்து வைத்த பூவே பூவே அவள் கூந்தல் மணம் சொல்வாயா. கொடுத்து வைத்த நதியே நதியே அவள் குளித்து சுகம் சொல்வாயா. கொடுத்து வைத்த நூலோசே ஆனழகை சொல்வாயா. கொடுத்து வைத்த மணியே மானழகை சொல்வாயா. அழகிய நிலவில் ஆக்சிஜன் நிரப்பி அங்கே உனக்கொரு வீடு செய்வேன். உன்னுயிர் காக்க என் உயிர் கொண்டு உயிருக்கு உயிரால் உரையிடுவேன். வேகத்தை திணித்து மெத்தைகள் அமைத்து மெல்லிய பூனை தூங்க வைப்பேன். தூக்கத்தில் மாது வேர்க்கின்ற போது நட்சத்திரம் கொண்டு நான் துடைப்பேன். பால் வண்ண பறவை குளிப்பதற்காக பனித்துளி எல்லாம் சேகரிப்பேன். தேவதை குளித்த துளிகளை அள்ளி தீர்த்தம் என்றே நான் குடிப்பேன். அன்பே அன்பே கொல்லாதே, அன்பே அன்பே கொல்லாதே, கண்ணே கண்ணை கிள்ளாதே. ஜீன்ஸ் படத்துல இருந்து நம்பவே பொண்ணு அழகு வர்ணிச்சுக்கிற பாட்டை நம்ம கேட்டு போட்டு வந்தோம். அனுராதா ஸ்ரீராமு ஹரிஹரனு பாடின பாட்டு ஏஆர் ரஹ்மானோட இசையில வைரமுத்தோட வரிகளை கேட்டு போட்டு வந்தீங்க மக்களே. நம்ம வீட்டு சுத்தி என்ன நடக்குது, ஆறாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்துல இருக்கிற மல்லிக்கடிக்கு போய் பாருங்க. அவித அத்தனை பேரையும் பாக்குறாங்க. அவியல்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். எல்லாத்த பத்தியும் தகவல் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சொல்ல போகணுன்னா நம்ம ஏரியாவோட காவல்காரங்க மாதிரி எல்லாரோட விஷயத்தையும் அவிகளுக்கு தெரியும். அவிய நிறைய விஷயங்கள் நல்லதும் செய்கிறாங்க. அந்த மாதிரி நான் கடைக்கு போகும்போது தான் நான் அந்த கடையில் இருக்கிற அக்கா கிட்ட பேசினேனுங்க. அந்த அக்காவுக்கு சுமார் ஒரு 40 வயசுக்கு மேலே இருக்குது. இந்த வேலையில் செஞ்சு செஞ்சு பொம்பளைகளுக்கெல்லாம் இடுப்பு வலி வருது இல்லோ, அதெல்லாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா மல்லிகை பொருள் அந்த பக்கம் இந்த பக்கம் மூட்டையெல்லாம் எடுத்து வைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது, வீட்டுக்கு பார்க்கணும், துடைக்கணும், பிள்ளைகளை மேய்க்கணும், இத்தனை வேலை இருக்குதுங்கும் போது பொம்பளைகளுக்கு உடம்பு கொஞ்சம் டயர்டாக தான் செய்யி. இந்த டைமில் அது மாதவிடையெல்லாம் வர்ற டைமாக இருக்கட்டும், இல்லை மெனோபாஸ் வர டைமாக இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் இந்த இடுப்பு வலி அப்படிங்கன்னு ஒன்று இருக்குங்க. அந்த இடுப்பு வலிக்கு நம்ம இடுப்பு போகணும் அப்படின்னாலும் சரி, இல்லை இடுப்பு வலி உங்களுக்கு வராமல் இருக்கணும், அந்த வலியிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கணும், இல்லை பலம் கொடுக்கணும் இடுப்புக்கு அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச டிப்ஸ் தான் கருப்புளுந்து இருக்குல்லோ, இந்த கருப்புளுந்தில் நீங்கள் களி செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி எதாவது சாப்பிடுவோம். இதுதான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆனால் தினமும் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கருப்பு உளுந்தில் லட்டு
என்னது கருப்பு உளுந்துல லட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது எப்படி இருக்குது, எப்படி செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், யோசிக்கலாம். நான் சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. கருப்பு உளுந்து இருக்குல்லோ, அதையும் நீங்கள் வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த பக்கம் கருப்பு எள்ளு, அதையும் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் நல்லா பொடி பண்ணிருங்கோ. தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒன்றை சேர்த்து அரைச்சிங்கன்னா 1-2 அரையி, அதனால் இது தனியாக அது தனியாக வந்து அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சி நல்லா மைய அரைச்சினதுக்கப்புறம் வெள்ளத்துக்குள்ள வெல்லம், அந்த வெள்ளத்தை எடுத்து அதோட சேர்ந்து கலந்து நல்லா வந்து அரைச்சிடணும். அப்போ அரைச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒரு உருண்டையாக பிடிச்சி வச்சோம்னா இதுதான் வந்து கருப்பு உளுந்து லட்டு. இது நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்கள் இடுப்புகளுக்கு பலம் நல்லா கிடைக்கி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை இருக்கும்போது கூட இந்த வலி எல்லாம் வந்து தாங்கிக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது. இந்த மாதிரியான நல்ல நல்ல டிப்ஸ் உங்களுக்காக நான் அடுத்த சொல்லி நான் எடுத்து வைக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் ஒரு நல்ல பாட்டு கேட்டு போட்டு வாங்க. அது வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேட்னியாக்கு. நானுங்க ஆர்ஜே ரதி.
வானம் திறந்திருக்கு பாருங்கள், என்னை வானில் ஏற்றிவிட வாருங்கள். என்ன ஒரு ரம்மியமான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. கேஎஸ் சித்ராவோ உன்னிகிருஷ்ணனும் பாடின பாட்டு தேவாவோட இசையில நம்ம கேட்டு போட்டு வந்தோம். சரி, இந்த காலத்தில் நமக்கு எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்பவே முக்கியம் இல்லைங்களா? எதிர்ப்பு சக்திக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நான் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறேனோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களால் முடிஞ்சால் அதை நீங்கள் செய்யுங்க, சரிங்களா? அதாவது என்னென்னா, இந்த கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அந்த கருவேப்பிலை வந்து நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அயன் சக்தி ஜாஸ்தியாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தி இருக்குது, முடி வளர்றதுக்கு சக்தி இருக்குது. இதெல்லாமே வந்து கருவேப்பிலைக்கு நிறைய சக்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செரிமான சக்தி வந்து நிறையாவே வந்து இருக்குது. நல்ல ஒரு கைக்கு நிறையாவே கருவேப்பிலை எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த நெல்லிக்காய் இருக்குதுல்லோ, சின்ன நெல்லிக்காய் இல்லை, மலை நெல்லிக்காய்ன்னு சொல்கிற பெரிய நெல்லிக்காய், அந்த பெரிய நெல்லிக்காவை எடுத்துக்கணும். இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து மிளகு, எலுமிச்சம்பழம் அப்படியே முழுசாக போட்டாலும் பிரச்சனை இல்லை, அரைக்க தான் போகிறோம், அதனால் அப்படியே முழுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வேணால் தண்ணி விட்டு நல்லா ஜூஸாக அரைச்சி அதை காலையில் வீட்டில் எல்லாரும் குடிச்சிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இதில் நிறையவே இருக்குது. இந்த நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது இந்த காலத்தில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்கு நிறையவே தேவைப்படுது. அதனால மலை நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. எலுமிச்சம்பழத்துலேயும் இந்த மாதிரி விட்டமின் சி இருக்குது. அதுவும் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தர மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து அந்த எலுமிச்சம்பழத்தையும் நீங்கள் வந்து போட்டு, இந்த மிளகு வந்து காரம் இல்லைங்களா, இந்த காரமான டேஸ்ட்டு தொண்டைக்கு இதமாக இருக்குது. தொண்டையில் ஏதாவது சளி பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரியாக போயிரு. இஞ்சியும் அதுக்கு தான். அதனால இதெல்லாம் போட்டு ஒரு ஜூஸாக அரைச்சி நல்லா வடிகட்டி தண்ணி ஊற்றி நல்லா அடித்து போட்டு நல்லா வடிகட்டி அந்த ஜூஸை மட்டும் குடிங்கோ. காலையில் வெறும் வயிற்றுல டெய்லி இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி நிறையா கூடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான சக்திகள் இதில் கிடைக்குங்க. நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்ச்சி இருக்கும். அதனால உங்களோட ஆரோக்கியம் தான் இந்த ஆர்ஜரதிக்கு ரொம்ப முக்கியம். அது உங்களுக்கே தெரியும். அதனால தான் நான் வந்து உங்களுக்காக இந்த ஹெல்த் டிப்ஸை கொடுத்தேன். இதை நான் எங்கள் வீட்டில் டெய்லி குடிக்கிறேனுங்க. எனக்கு ரொம்பவே வந்து காலையில் அது குடிச்சோன்னுமே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங் இருக்குதுங்கோ. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்து அந்த நாள் பூரா நல்லா ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கணுமல்லோ, அதுக்காகத்தான் நான் சொன்னேன். நீங்கள் அடுத்ததாக ஒரு பாட்டு வருது, அது கேட்டு போட்டு வாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேக்னியாக்கு. நான் உங்கள் ஆர்ஜரதி. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், என் காதல் தேவதையின் கண்கள், நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல், கண்ணோரும் இன்னும் அவள் காதல், ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன் மௌனம் என்னை கொல்ல கொல்ல, இந்த காதலினால் காற்றில் பறக்கும் காகிதமானே. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், என் காதல் தேவதையின் கண்கள், நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல், கண்ணோரும் பின்னும் அவள் காதலின் அவஸ்தை எதிரிக்கும் வேண்டாம், நரக சுகமல்லவா, நெருப்பை விழுங்கி விட்டேன், ஓ அமிலம் அருங்கி விட்டேன், நோயாய் நெஞ்சில் நீ நுழைந்தாய், மருந்தை ஏனடி
வாலிபத்தின் சோலையில ரகசியமாய் பூ பறித்தவள் நீதானே. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள், நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல், கண்ணோரும் இன்னும் அவள் காதல். பெண்களின் உள்ளம் படுகுழி என்றே விழுந்து எழுந்தவன் யார், ஆழம் அளந்தவன் யார், ஓ கரையை கடந்தவன் யார். காதல் இருக்கும் பயத்தினில்தான் கடவுள் பூமிக்கு வருவதில்லை. மீறியவன் பூமி வந்தான், தாடியுடன் தான் அலைவான் வீதியிலே. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள், நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல், கண்ணோரும் இன்னும் அவள் காதல். ஒரு நாளைக்குள்ளே மெல்ல மெல்ல உன் மௌனம் என்னை கொல்ல கொல்ல, இந்த காதலினால் காற்றில் பறக்கும் காகிதமானே. சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல் என் காதல் தேவதையின் கண்கள், நெஞ்சத்தில் கொட்டி செல்லும் மின்னல், கண்ணோரும் இன்னும் அவள் நம்பவே அழகான வரிகள், வாலியோட வரிகளாக்கு. இதில் யுவன் சங்கர் ராஜோட இசையில் ஹரிஹரன் பாடின பாட்டு, பெண்களை பற்றி அஜித் சார் வந்து பாடியிருப்பார். ரொம்ப அழகான பாட்டு. எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க. லைலாவும் இதில் நடிச்சிருப்பாங்க. அதில் அழகாக அவையில காமிச்சிருப்பாங்க. அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது அப்படியே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாகவே இயற்கையான காட்சியிலேருந்து எடுத்துதாக்கு. அதில் வந்து அந்த தண்ணியில் நடப்பாங்க, அந்த மரத்தில் இருக்கும், அந்த மாதிரி காடு மரம் தண்ணி இதெல்லாம் காமிச்சு தான் இந்த பாட்டை எடுத்திருப்பாங்க. எனக்கு இந்த பாட்டு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இந்த பாட்டு உங்களுக்காக போட்டுனுங்கோ. சரி, இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பாஸ் போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததான் நான் உங்களுக்கு ஒரு பூட்டி டிப்ஸ் சொல்ல போகிறேங்க. என்ன பூட்டி டிப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளுங்க. முக பொலிவாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பூட்டி டிப்ஸ் தாங்கோ. அதாவது வெள்ளரிக்காய் இருக்கு இல்லைங்களா, வெள்ளரிக்காய் அப்படிங்கிறது நம்ம வந்து கண்ணில் வைப்போம் குளிர்ச்சிங்கிறதுக்காக. அந்த வெள்ளரிக்காவை வாங்கிட்டு வரணும். நல்ல பெரிய வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளரிக்காயை நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வெட்டி போட்டு அரைச்சிங்கன்னா அந்த ஜூஸ் எல்லாம் வடிகட்டிடுங்க. அந்த ஜூஸ் எல்லாம் வடிகட்டதை வேஸ்ட் எல்லாம் பண்ணிடாதீங்க, குடிச்சு போடுங்க, நல்லது. அந்த வடிகட்டினதுக்கு அப்புறம் இருக்கிற சக்கரை இருக்குதுங்களா, அதில் திரும்பவும் அது நல்லா அரைச்சிங்கன்னா பேஸ்ட் மாதிரி ஆகி போயிடும். அதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வேணும் அப்படின்னா, அதாவது என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவிய தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து கொஞ்சம் ஸ்கின்னுக்கு வலுவழுப்பு தரும். இல்லைங்க எனக்கு ஏற்கனவே ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, ஒரே எண்ணெய் பிஸ்காக இருக்குது அப்படிங்கிறவிய நீங்கள் வெறும் ரோஸ் வாட்டர் வேணால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா கெட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இதை கலந்து இந்த ஒரு நல்ல மை மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிப்பிட்டு அந்த அரைச்சதை எடுத்து மூஞ்சில் நல்லா தேய்ச்சி 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்படியே ஆற வச்சு அது காஞ்சதுக்கப்புறம் மூஞ்சி நல்லா கழுக்கி பாருங்க. உங்களுக்கு மூஞ்சியை வெள்ளையாக ஃப்ரெஷ்ஷாக ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. இது வந்து ஒரு அழகான பியூட்டி டிப்ஸே. வெள்ளரிக்காய் ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, மஞ்சத்தூள் வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி பண்ணணும். அழகுங்கிறது எல்லாருக்கும் முக்கியம்தானுங்க. நல்லா
எல்லாருக்குமே அழகாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். உங்கள் அழகை மேம்படுத்திக்கிறதுக்காகத்தான் நான் இந்த பூட்டி டிப்ஸ் சொன்னேன். இதை செஞ்சு போட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போட்டுருங்க. என்ற நிகழ்ச்சி பற்றி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும், உங்களுக்கு இது பாட்டு போடணும்னா கூட அதை கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க. கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்கிறத பார்த்து போட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நான் உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறேனுங்க. இப்போது பூட்டி டிப்ஸ் கேட்டாச்சு, ஹெல்த் டிப்ஸ் கேட்டாச்சு, எல்லாம் கேட்டு முடிச்சாச்சு. அடுத்ததான் என்ன கேட்கணும்? பாட்டுதே, வேற என்ன? போய் பாட்டு கேட்டு போட்டு வாங்க. இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேட்னியாக்கு நான் உங்கள் ஆர்ஜரதி. ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணீர். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணீர். கண்ணுக்குள் நீதான், கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான். என்னானதோ ஏதானதோ சொல் சொல். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணீர். தென்றல் என்னை தீண்டினான், சேலை தீண்டும் ஞாபகம். சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம். வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம். மேகம் ரெண்டு சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம். வாயில்லாமல் போனான், வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போனான். வாழ்க்கை இல்லை கண்ணீர், முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணீர். கண்ணுக்குள் நீதான், கண்ணீரில் நீதான், கண்ணூரை பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான். என்னானதோ ஏதானதோ சொல் சொல். வீசுகின்ற தென்றலில் வேலையில்லை நின்று போ. பேசுகின்ற வெண்ணிலா பெண்மையில்லை ஓய்ந்து போ. பூ வளர்த்த தோட்டமே பூந்தலில்லை தீர்ந்து போ. பூமி பார்க்கும் வானமே புள்ளியாக தேய்ந்து போ. பாவையில்லை பாவை, தேவை என்ன தேவை, ஜீவன் போன பின்னே சேவை என்ற சேவை. முள்ளோடுதான் முத்தங்களா சொல் சொல். காதல் ரோஜாவே எங்கே நீ எங்கே, கண்ணீர் வழியுதடி கண்ணீர். கண்ணுக்குள் நீதான், கண்ணீரில் நீதான், கண்ணூரில் பார்த்தால் நெஞ்சுக்குள் நீ
நீதான் என்னானதோ ஏதானதோ சொல் சொல். சூப்பரான பாட்டை கேட்டு போட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிற மக்களே. எஸ்பிபி சுஜாதாவும் பாடியிருக்கிறாங்கோ. இதை ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்கிறாரு. வைரமுத்து அவர்கள் தான் வரி எழுதியிருக்கிறாருங்கோ. இந்த அழகான பாட்டோட நான் கிளம்புற நேரம் வந்து போச்சு. இவ்வளோ நேரம், அதாவது ஒரு அரை மணி நேரம் நம்ம பேசியிருக்கிறோம். அரை மணி நேரம் பாட்டெல்லாம் கேட்டு எல்லாம் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ நேரம் போனதே தெரியல இல்லைங்களா? என்று கூட பேசிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது. என்ற பேச்சு கேட்டுக்கிட்டே இருக்கல, நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதை சொல்லும்போது எனக்கு என்ன தெரியுமா நான் வருது, அந்த படிக்காதவன் படத்தில் ஆர்த்தி தனுஷும் இருப்பாங்க. நான் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருப்பேன்னா எல்லாரும் ரசிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்த்தி பொண்ணு சொல்லும். அதுக்கு வந்து தனுஷ் ஒரு மாதிரி பார்ப்பாங்களோ, அந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, நீங்கள் கேட்டுட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் உங்கள் ஆர்ஜே ரதியாக்கு உங்களுக்கு தான் என்னை ரொம்ப பிடிக்குமல்லோ, அதனால நீங்கள் என்னுடைய சோவை நீங்கள் கண்டிப்பாக ரசிச்சு தான் கேட்பீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதாவது என்னென்னலாம் பார்த்தோம், உளுந்தில் வந்து லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். உங்கள் ஆரோக்கியத்துக்கு உங்கள் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு என்னென்னலாம் வந்து ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு பியூட்டி டிப்ஸை பார்த்தோம். அதுக்கப்புறம் நார்மலாகவும் பேசி போட்டோம். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த வாரம் தான் உங்களை சந்திக்கணும். அது வரைக்கும் நான் உங்களை நம்பவே மிஸ் பண்ணுவேனுங்கோ. நீங்களும் என்னை நம்ப மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் நான் அப்படிலாம் உங்களை விட்டு போட்டுற மாட்டேன். என்ன கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் இன்னும் பேச மாட்டேன். நான் அவ்வளோதான். நாளைக்கு வேற ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களை வேறு விதமாக நான் சந்திக்க தான் போகிறேன். நம்ம தினமும் டச்சில் தான் இருக்க போகிறோம். நீங்கள் என்ற ஷோவை கேட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க. அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம கடைசியாக நான் போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். மறக்காமல் சானிடைசரை வந்து யூஸ் பண்ணுங்கோ. கைகளை அடிக்கடி கழுவுங்கோ. சோப்பு போட்டோ இல்லை சானிடைசர் போட்டோ கழுகணும். வெளியில் போகிறவங்க மறக்காமல் மாஸ்க் போடணும். சோஷியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணணும். ஒருத்தங்களை விட்டு ஒரு அடியாக தள்ளி விலகி நில்லுங்கோ. நல்லதுதான். அதுக்கப்புறம் தேவைக்கு மட்டும் வெளியில் போங்க. அங்கேயும் இங்கேயும் வெளியில் சுற்றாதீங்க. ஆடி மாதம் வேறு வந்து போடுச்சல்லோ. காற்றெல்லாம் வந்து எப்படி அடிக்குது, அதில் என்ன இருக்குதுன்னு தெரியாது. அதனால ஆடி மாதம் காற்று உடம்புக்கு சேராதுன்னு சொல்லுவாங்க. அதை மனசில் வச்சு போட்டு சாயந்தர நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துடணும். இந்த ஆடி மாதத்தில் எல்லாரும் வந்து ராகியை மறக்காமல் சேர்த்திக்கங்க. அது உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாக இருக்கும். ஆனாலும் வந்து இந்த குளிர் காற்றுக்கு இந்த உஷ்ணத்தை சேர்த்திக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தானோ என்னவோ நம்ம அந்த காலத்தில் வந்து வெள்ளிக்கிழமையானா அம்மனுக்கு ஆடி மாதம் கூழ் வந்து ராகியில் தான் செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து கோயிலெல்லாம் வந்து இப்போ தான் திறக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கோ. திறந்தாங்களும் சரி திறக்கலைனாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும், வீட்லேயே ராகி கூழ் செஞ்சு அடிக்கடி குடிங்கோ. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதோட நான் கிளம்புற நேரம் வந்து பிடிச்சிங்கோ. நான் கிளம்ப போகிறேன். நாளைக்கு வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்தே நான் போக போகிறது ஆர்ஜே ரதியாக்கு. ரிலாக்ஸ் ரேடியோவில் இன்னும் நிறைய ஷோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டு போட்டு மகிழ்ச்சியாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் நான் ரதி சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறத சொல்லி போட்டு உங்களிடமிருந்து இப்போ நான் விடைபெறேன். நன்றி, வணக்கமுங்கோ.